அருமறை முறை செய்யாரை ஆணையில் தண்டஞ்செய்தும் அருஞ்சிறை இட்டும் வைப்பன் ஆணைவடி செல்வோர்க்கு அரும்பத செல்வம் நல்கி ஆணையும் வைப்பன் எங்கும் ஆணையே ஆணைகான். அவனி மன்னன் உலக வேந்தன் ஆணையால் அருமறை முறை செய்யாரை ஆணையால் கிளந்த தமது அரிய மொழி நடவாதாரை. அவனை ஆணை வழி நடக்காதவங்களை என்ன செய்வான்? ஆணையின் வழி தண்டம் செய்தும் அருஞ்சிறையிட்டும் வைப்பன். தனது ஆணையால் ஒருத்துனது தண்டித்து. ஏன்னா சில பேர் என்ன செய்வான்? சிறைக்கு போட மாட்டான், 4 சவுக்கடி கொடுப்பான். சின்ன தண்டனையாக இருந்தால் என்ன செய்வான்? 4 சவுக்கடி கொடு அப்படின்னு கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். சில பேர்த்த 1 மாதம் போடுவான், சில பேர்த்த 6 மாதம் போடுவான். அப்போ அவன் செஞ்ச அந்த வினைக்கு தக்கவாறு தண்டனை யார் கொடுப்பா? அரசன் கொடுப்பான். அதான் தண்டம் செய்தும் தண்டித்தும் என்ன செய்வான்? அருஞ்சிறை இட்டும் வைப்பன். பெறுதற்கரிய சிறையில் அடைக்கப்படவும் வைப்பன். ஆணை வழி செல்வோர்க்கு அம்மொழி வழி நடப்போரை. அவன் ஆணை வழி நடப்போரை அரும்பதி செல்வம் நல்கி ஆணையும் வைப்பன். என்ன செய்வாங்க? பெரும்பதியும் பெரும்பதி நல்லது ஊரையே கொடுத்துருவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜமீன்தார் இருக்கிறன்னா எப்பா இந்த 4 ஊர் உனக்குன்னு எழுதி கொடுத்துருவான் அரசன். ஏன் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கியா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, அதனால் என்ன செய்ய ஒரு 4 ஊர் உனக்குன்னு ஒரு படையை எழுதி கொடுத்துருவான். பதி நல்கின்னா ஊரையே கொடுத்துறது. அப்புறம் செல்வம் நல்கி நிறைய செல்வத்தை கொடுத்து. நீங்கள் நம்ம சிறுத்தொண்ட நாயனார் புராணம் பார்த்தாவே தெரியும் இல்லைங்களா? என்னது பரஞ்சோதியாராக இருக்கிறாரு, வாதாபி கொண்டாரு. அப்புறம் அவர் அடியாருக்கு தெரிஞ்ச உடனே அரசன் என்ன செய்கிறாரு? இனிமேல் நீங்கள் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருங்க? ரொம்ப செல்வத்தை கொடுத்து நீங்கள் சிவத்தொண்டு செய்யுங்க அப்படின்னு விடுவிச்சிடுறாரு. அப்போ இவருக்கு ஒரு மகிழ்ச்சியில் என்ன செய்கிறாரு? இனிமேல் அவர் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொலை தொழிலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய செல்வத்தை கொடுத்து பரஞ்சோதியாரை அனுப்பிச்சு ஊருக்கு அனுப்பிச்சிடுறாரு. அதெல்லாம் இந்த இதுதான். எனவே ஆணைவழி செல்வோருக்கு பெரும்பதியும் செல்வமும் ஈர்ந்து வாழ்வித்து தன் கீழ் அதிகாரமும் செய்ய வைப்பன். என்ன செய்வாங்க? சிற்றரசன் ஆக்கிடுவான், ஜமீன்தார் ஆக்கிடுவான். அப்போ அவருக்கு கீழே 10 பேர் வேலை செய்வாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்னது? இவர் பேச்சை கேட்டதுனால அவரு பேச்சை கேட்கறதுக்கு 10 பேர். அந்த அளவுக்கு அவன் உயர்த்திடும். அந்த அளவுக்கு உயர்த்தது. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பசு புண்ணியம் செய்கிற ஆன்மாக்களுக்கு பதமுத்தியை கொடுப்பான். இந்த திருமாலா இருந்துக்கியா, இந்த நீ பிரம்மனா இருந்துக்கோ, நீ இந்திரனா இருந்துக்கோ அப்படின்னு என்ன செய்வார்? அதான் இந்திர லோகத்துக்கு நீ தான் ராஜா, பதி கொடுத்துட்டாரு. அப்புறம் அவனுக்கு கீழே பணி செய்யறதுக்கு ஆணை கொடுத்தாரு. இதெல்லாம் இது அந்த பசு புண்ணியம் நிரம்ப செஞ்சா மகிழ்ந்து அவர்களுக்கு அந்த பதத்தை கொடுத்துருவார். அதான் இங்கே சொல்றாரு, அரும்பதி செல்வம் நல்கி ஆணையும் வைப்பன் எங்கும் ஆணையே ஆணைகான். அமைச்சர் முதலாயினார் மாட்டு அவ்வாறு காணப்படும் ஆணையும் அவ்வேந்தரது ஆணையே. ஆம், அதுபோல முதல்வன் மாட்டும் கண்டுகொள்க. எப்படி அரசனோ அதுபோல பெருமானம் இருப்பான் என்பதை நீங்க அறிந்து கொள்க அப்படின்னு சொல்றார். பொழிப்புரை பாருங்க. உலக வேந்தர் ஆணையால் கிளந்த தமது ஒளிவழி நடவாதாரை ஒருத்து சிறைக்களம் வடவும் வைப்பர். அம்மொழிவழி நடப்போரை வாழ்வித்து தம் கீழ் அதிகாரமும் செய்ய வைப்பர். அமைச்சர் முதலாயினார் மாட்டு அவ்வாறு காணப்படும் ஆணையும் அவ்வேந்தரது ஆணையே யாம். அதுபோல இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாருங்க? ஒரு சிற்றரசர் ஆக்கிறார். ஒரு சிற்றரசர் தனியாக அவரை ஒரு சிற்றரசர் ஆக்கிறார். ஆனா அவர் யாருக்கு உட்பட்டவர்? அரசனது ஆணைக்கு உட்பட்டவர் தான் அவர். அங்க அவரு ராஜா மாதிரி இருப்பார், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் ஆணைக்கு வெளியே அவர் போக முடியாது. புரியுதா? பார்த்தா அவர் சிற்றரசர் தான், அவருக்கு சில அதிகாரம்லாம் இருக்கும், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். என்ன செஞ்சாலும் அவர் யாருக்கு கீழே? அரசனுக்கு கீழே தான். அது மாதிரி தான் திருமால், பிரமன், இந்திரன்லாம் பார்த்தா அவர்கள்லாம் கடவுள் மாதிரி தெரிவாங்க. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கான இருக்கு. அந்த அதிகாரம்லாம் யாருக்கு உட்பட்டது? இறைவனது ஆணைக்கு உட்பட்டு தான் அவங்க இயங்க முடியுடைய தனித்து இயங்குகிற அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது.
அமைச்சர் மாட்டு அவ்வாறு காணப்படும் அவ்வேந்தரது ஆணையாம். அதுபோல முதல்வன் மாட்டும் கண்டுகொள்க. ஈண்டு மறையற்றது மொழி மாத்திரையை உணர்த்தி நின்றது. மறை என்பது மொழி மாத்திரை. மறைகள் ஈசன் சொல்லு இருக்கா இல்லையா மேல. அவனி மன்னன் அருமறை முறை செய்யாரை. அருமறை, அருமறை என்பது என்னதுங்க? மொழி, அதாவது அரசனது மொழி. மறை என்பது அரசனது வார்த்தை. அவன் சொல்றதான் சட்டம். அவன் என்ன சொல்றானோ அதான் சட்டம். அதாங்க மறை என்பது என்னது? மொழி மாத்திரையை உணர்த்தி நின்றது. ஏகாரம் முன்னையது, ஏகாரம் முன்னையது தேற்றம், பின்னையது அசை நிலை. ஆணையே கான், ஆணை கான். ஆணையே என்பது பின்னாடி இருக்கிற ஆணையே என்னது? ரெண்டு ஏகாரம் இருக்கா இல்லையா? ரெண்டு ஆணையே இருக்கா? எங்கும் ஆணையே. ஆணையே ஒண்ணுதான் இருக்கு. ஆணையே, ஆணையே கான். முன்னாடி இருக்கிறது தேற்றம், பின்னாடி இருப்பது அசைனது பொருள் இல்லை. ஆணையே ஆணை. ஆணையே ஏகாரம், ஆணை என்பது தேற்றம். சரியா? இல்லை, இங்க அப்படி இல்லை. இங்க இலக்கணம் இல்லை. முன்னையது தேற்றம், பின்னையது அசை. அகுது ஒட்டென்னும் அலங்காரம். ஒட்டணி அலங்காரம் ஒரு அலங்காரம் இலக்கணம். சரி. அற்றேல் அரச ஆணை வேறுள் வழி. இறைவனது ஆணையே ஆண்டும் செல்லும் என்றல் என்பாரை நோக்கி அகுது உணர்த்துவதற்கு எழுந்தது பதில் செய்யும். அரசனது ஆணை இருக்கிற போது இறைவனது ஆணை எப்படி ஆகும்? இப்போ ஒருத்தன் தண்டிக்கிறான். ஒரு அரசன் இருக்கிறான். அரசன் என்ன செய்யறான்? தப்பு செஞ்சா தண்டிக்கிறான். இப்ப தண்டிக்கும் போது அரசனது ஆணை தண்டிக்குதா, இறைவனது ஆணை தண்டிக்குதா? புரியுதா இல்லையா? ஒரு தப்பு செய்யறான். தப்பு செய்யும் போத தண்டனை கிடைக்குது. இப்ப தண்டிச்சது அரசனா இறைவனா? ஏன்னா உலகத்துல இப்ப உப்பு எடுத்துக்கங்க. ஒரு தப்பு செஞ்சா தண்டனை வருங்கிறதுக்கு இப்ப இருக்கிற சட்டம் கேரண்டி இருக்கா? இப்ப இருக்கிற சட்டம் தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? தப்பிச்சிடலாம். புரியுதுங்களா? ஆனா இந்த கோர்ட்ல தப்பிச்சிடலாம், அந்த கோர்ட்ல தப்பிக்க முடியாது. அந்த கோர்ட்ல தப்பிக்க முடியாது. அதனால அரசன் செய்கிற செயலும் இறைவனது செயல் தான். ஆனா அரசனது செயல் வழியா நீங்க தப்பிச்சாலும் தப்பிச்சிடலாம். இறைவனது ஆணையிலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அதான் கருத்து. சரி, பாட்டு பாருங்க. அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி. அரும்பாவங்கள் தலையுடோர் செய்யின் தீய தண்டலில் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். பின்பு சொல்